கொழுப்புணவுகள் உடலுக்கு ஆபத்தானவை. இதனால் நான் கொழுப்புணவுகளை சாப்பிடுவதில்லை என்று நினைப்பவரா நீங்கள்? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். கொழுப்பு எமது உடலுக்கு மிகவும் அவசியமானது. எங்களுடைய மூளை, எங்களுடைய நரம்பு தொழிற்பாடு, உடலில் உள்ள ஹோமோன்களின் தொழிற்பாடு அனைத்துக்கும் கொழுப்பு மிகவும் அவசியமாகும். பிரச்சனை எங்குள்ளது என்றால், நாம் எடுத்துக்கொள்கின்ற கொழுப்பின் தன்மையில் தான் பிரச்சனை இருக்கிறது. பொதுவாக கொழுப்புணவுகளை உடலுக்கு ஆரோக்கியமான கொழுப்பு, உடலுக்கு ஆபத்தான கொழுப்பு என்று இரண்டாக பிரிக்கலாம். நாம் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற சமுசா, பேட்டிஸ், கிழங்கு பொரியல் போன்ற எண்ணெயில் அமிழ்த்தி பொடிக்கப்படுகின்ற உணவுகள், ஆடு மாடு போன்றவற்றின் இறைச்சியில் உள்ள கொழுப்பு, அதிக சீனி சேர்க்கப்பட்ட கொழுப்புணவுகள் போன்றவை உடலுக்கு ஆபத்தானவை. மிக குறிப்பாக நாம் சிறுவர்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கின்ற மாஜரின் அல்லது மாஜரின் சேர்க்கப்பட்ட உணவுகள் உடலுக்கு மிக மிக ஆபத்தானது. ஏனென்றால் இது செயற்கை முறையில் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டு தயாரிக்கப்படுவதால் இதில் காணப்படுகின்ற டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் என்பது உடலுக்கு மிகவும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு மாற்றீடாக நாங்கள் ஒமேகா 3 போன்ற நல்ல கொழுப்புகளை கொண்ட உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக மீன்கள், கச்சான், கஜு, எள்ளு போன்ற விதைகளில் காணப்படுகின்ற எண்ணெய்கள், சிறிதளவிலே பாவிக்கக்கூடிய ஒலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்றவை உடலுக்கு ஆரோக்கியமானது. மிக முக்கியமாக இதயத்தின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உணவு இருக்கிறது. அது மிகச்சிறந்த கொழுப்பை கொண்டிருக்கிறது. அதுதான் அவகாடோ. இந்த அவகாடோவிலே காணப்படுகின்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். எனவே ஆரோக்கியமான கொழுப்புகளை தெரிவு செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள்.